எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக லைவ் வந்திருந்தால அதில் வந்து ஆனந்த செல்வி அப்படின்ற ஒரு சிஸ்டர் வந்து ரேஷனில் கொடுத்த வெல்லம் இருக்குல்ல, அதை வச்சு என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நானும் யோசிச்சேன் என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஃபைனலாக ஒரு ரெசிபி வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் நெல்லிக்காய் தான். இந்த தேன் நெல்லிக்காய் ஒரு வருஷமே ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு எப்படி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி செய்யணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ சூப்பராக வந்து செஞ்சுருக்கோம். இதில் சேர்த்துருக்கக்கூடிய வெல்லம் இருக்குல்ல, இந்த வெல்லம் வந்து ஒரு துளி கூட வேஸ்ட் ஆகாமல் வேறு என்ன ரெசிபி செய்யலான்னு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ லாஸ்ட்டில். வாங்க எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ எனக்கு கொடுத்த வெல்லம் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிவிட்டேன், வேறு ரெசிபீஸ்லாம் செஞ்சு. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கொடுத்த வெல்லம் வந்து வச்சுருந்தாங்க, அதை நான் வாங்கிட்டு வந்து இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா நமக்கு ரேஷன் கடையில் கொடுத்த வெல்லம் தான். இதை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து தட்டினா கல்லில் ஒட்டும் இல்லையா, அதனால் ஒரு கவர் வச்சு நான் தட்டிக்கிறேன். நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட வச்சு நீங்கள் தட்டிக்கலாம். இது மாதிரி நம்ம தட்டும்போது எல்லா வெல்லமே நல்லா தூளாக உடஞ்சிரும். இப்போ நம்ம இதை ஓரமாக ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு நான் வந்து பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நெல்லிக்காயில் வந்து ஹைப்ரிட் நாட்டு நெல்லிக்காய் அது மாதிரி நிறைய கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி நாட்டு நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன். நாட்டு நெல்லிக்காய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் அங்கங்கே வந்து குத்தலாகவும் கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் கலருமே வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஆனால் இதில் வந்து சத்துக்கள் நிறையா இருக்குது. ஹைப்ரிட் நெல்லிக்காய் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், எந்த விதமான டேமேஜுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் அதில் சத்துக்கள் வந்து இதை விட அது கம்மியாக இருக்கும். ஸோ இந்த நெல்லிக்காவை பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் வந்து தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஊற வச்சுருக்கேன். உப்பு சேர்த்து அதை கழுவிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள எல்லா டஸ்ட்டுமே அதில் வந்து கிளியர் ஆகிடும். ஏன்னா கீழே விழுந்து அடிபட்டிருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக உப்பு சேர்த்து நம்ம கழுவுறோம். அவ்வளோதான். கழுவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை நல்லா க்ளீனான ஒரு கிளாத்தோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து க்ளீனாக தொடச்சி எடுத்துருங்க. இதில் உள்ள கொஞ்சம் கூட ஈரம் இருக்காத மாதிரி பார்த்து தொடச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட போகிறேன். பாருங்கள், இது மாதிரி இந்தளவுக்கு க்ளீனாக எல்லாத்தையுமே ட்ரையாக நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா நான் டேரெக்டாகவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக வச்சுருக்கேன். அதில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுக்கலாம். அந்த தட்டில் இது எல்லாத்தையுமே வரிசையாக அடுக்கி வச்சுக்கலாம். இப்போது நம்ம இட்லிலாம் எப்படி அவிப்போமோ அது மாதிரி இதையும் நம்ம ஸ்டீம் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் தண்ணியில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா இந்த நெல்லிக்காயில் உள்ள நிறைய சத்துக்கள் வந்து அந்த தண்ணியில் போயிடும். ஸோ அதனால் இது மாதிரி ஸ்டீம் பண்ணி வேக வச்சு எடுக்கும்போது சத்துக்கள் நமக்கு அதிகம் வெளியேறாமல் இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி வேக வைக்கிறோம். ஸோ இப்போ நான் நெல்லிக்காய் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் இது வேகிறதுக்கு. நம்ம வச்சுருக்க ஃப்ளேமை பொறுத்து, ஹை ஃப்ளேமாக வச்சுருக்கோமோ அது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 7 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு டூத் பிக்கோ இல்லைனா வந்து ஒரு ஃபோர்க்கோ இது மாதிரி வச்சு லைட்டாக குத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக உள்ளே இறங்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குத்தவே முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். வெந்துருச்சு அப்படின்னா நல்லா ஈஸியாக உள்ளே இறங்கும். இப்போ நான் வேறு எடுத்துகிட்டு வந்து அதை வேறு பிளேட்டுக்கு மாற்றுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த நெல்லிக்காயில் நல்லா ஜூஸியாக நம்ம சேர்க்க போகிற இனிப்பெல்லாம் உள்ளே இறங்கணும்ல, அதுக்காக எல்லாத்துலேயுமே சைட் பை சைடு வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா ஹோல்ஸ் போடும்போது அதில் வந்து நல்லா ஜூஸியாக நம்ம சேர்க்கக்கூடிய இனிப்பெல்லாம் இறங்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறோம். ஸோ இது மாதிரி எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுருங்க. நான் இது எல்லாத்தையுமே நான் ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தனியாக வந்து அதை எல்லாத்தையுமே ஹோல்ஸ் போட்டு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இடித்து வச்சோம்ல அந்த வெல்லம், ரேஷனில் கொடுத்தாங்கல்ல அந்த வெல்லம், அச்சு வெல்லம்னு சொல்லுவோம்ல, அந்த வெல்லத்தை நான் இப்போ எடுத்துகிட்டு ஒரு பவுல் வச்சுருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் சேர்த்துருக்கனால நான் 1/4 கிலோ அளவுக்கு வெல்லமும் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நம்ம வந்து சுகர் எடுக்கிறீங்கனாலும் சரி, எது எடுத்தாலும் சேம் அதே அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும். நெல்லிக்காய் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய இனிப்பையும் எடுக்கணும். இப்போ வந்து 1 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துருக்கோம்ல, அந்த 1/4 கிலோன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து 1 கப்பில் நம்ம எடுத்துருக்கோம்னா அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை பாகாக காய்ச்சி எடுத்துக்கலாம். இது பாகாலாம் காய்ச்சி இப்போ எடுக்கக்கூடாது, ஜஸ்ட் வந்து இது நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் இதில் உள்ள மண்ணெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே தனியாக வடிகட்ட போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து அதில் உள்ள இது வந்து நல்லா திக்கு கலராக இருக்கிறனால பார்க்கறதுக்கு ரொம்ப திக்காக தெரியுது. இது வந்து லைட்டாக கரைஞ்சிருக்கு, அவ்வளோதான், இன்னும் பாகலாம் ஆகலை. இதை வந்து நான் வேறு ஒரு வடிகட்டி வச்சு வேறு ஒரு இதில் மாற்றிடுறேன். ஃபஸ்ட்டு மாற்றிட்டோன்னா நல்லா வடிகட்டிட்டோம் அப்படின்னா இதில் உள்ள தூசி கப்பி இது மாதிரிலாம் இருக்கும்ல, மண்ணெல்லாம் அதெல்லாமே வந்து நல்லா ஃபில்ட்ரு ஆகி வந்துடும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம எடுத்து இப்போ இது பண்ணி வச்சுருக்கோம், இதவே வந்து லைட்டாக கழுவிட்டு இந்த பாத்திரத்தை நம்ம மறுபடியும் அடுப்பில் வச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா வடிகட்டியாச்சு. வடிகட்டிட்டு லைட்டாக இப்படி தட்டி விடுங்க, அழகாக எல்லாமே வடிஞ்சு வந்துடும்.
ரொம்ப பாகாக காய்ச்சிட்டிங்க அப்படின்னா வடிகட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட் வந்து அதில் கரையணும், அவ்வளோதான். ஜஸ்ட் நான் ரஃப்பாக கழுவிட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். கழுவிட்டு இப்போ நம்ம வடித்து வச்சுருந்தா அந்த இதை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம பாகெல்லாம் காய்ச்சக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காவை உள்ளே சேர்த்துடணும். அது பாகாயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நெல்லிக்காய்க்குள்ளே வந்து அந்த ஜூஸியாக இறங்குறதெல்லாம் இறங்காமல் போயிடும். வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் இதை வந்து உடனே அந்த நீராக இருக்கும்போது, தண்ணியாக இருக்கும் போதே நம்ம வந்து இதை சேர்த்துடணும். நெல்லிக்காவை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு திறந்து பாருங்கள். மூடி வச்சுட்டு திறந்து பாருங்கள். ஒரு 4 டைம் 5 டைம் வந்து லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி இடையில திறந்து பார்த்து கிளறி விடுங்க. அந்த வெல்லம் எல்லாமே பாகு எல்லாமே நல்லா வந்து அந்த நெல்லிக்காய்க்குள்ளே இறங்கி நெல்லிக்காய் நல்லாவே வெந்து அது வந்து குழஞ்ச மாதிரி அதாவது குழஞ்ச மாதிரின்னு இல்லை, அந்த நெல்லிக்காயோடைய கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகணும். பார்த்திங்க அப்படின்னால தெரியும், கொஞ்சம் லைட்டாக சுருங்கின மாதிரி ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வச்சுருக்கணும். பாகு பார்க்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பயமாக தெரியும். என்னடா இந்த அளவுக்கு ஆகிடுச்சே, பாகு வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணால் திக்காயிடுமோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக ஆக தான் செய்யும். இந்த அளவுக்கு நம்ம வந்து கிளறி விடும்போது, வேக வைக்கும்போது மட்டும்தான் இந்த நெல்லிக்காய் வந்து 1 வருஷம் வரைக்கும் நமக்கு கெடாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாகு வந்து அந்த முருகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா எடுக்கும் போதே கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். அந்த ஸ்டேஜ் வரைக்குமே கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே உள்ளே அப்சர்வ் பண்ணி நெல்லிக்காய் வந்து நல்லாவே வெந்திருக்கும். ஸோ நெல்லிக்காய் எந்த அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே அந்த இதெல்லாம் இழுத்து வச்சுக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இல்லைனா ரொம்ப சீக்கிரமாகவே புளிச்ச ஸ்மெல் வந்துடும் நம்ம தேன் சேர்த்து நம்ம ஊற வைக்கும்போது. ஸோ அதனால் இது மாதிரி இதை வந்து கொண்டுட்டு வரணும். ஸோ பாருங்கள், இது மாதிரி ஆயாச்சு. இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வைக்க தேவையில்லை. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி அப்படியே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெல்லிக்காய் வந்து அந்த பாகு எல்லாத்தையுமே உறிஞ்சு அந்த பாகுமே நல்லா திக்காகி இருக்குது. எடுக்கிறதுக்கே லைட்டாக போய் அப்படியே ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். நெல்லிக்காய் எல்லாமே போயிட்டு அடியில் லைட்டாக ஒட்டிக்கிட்டு பாருங்கள். எடுக்கவே எப்படி ஒரு ஜாம் மாதிரி வருதில்ல. இதை எல்லாத்தையுமே இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றணும். ஒரு கண்ணாடி பவுலில் நீங்கள் எதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து ஃபஸ்ட்டு மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சுட்டு அது நல்லா ஃபஸ்ட்டு ஆற வச்சுக்கோங்க. நெல்லிக்காவை மட்டும் தனியாக வெள்ளத்துலேருந்து தனியாக பிரித்து ஆற வச்சுக்கோங்க. ஒன்றாவே சேர்த்து அப்படியே ஆற வச்சிங்க அப்படின்னா ரொம்ப திக்காகிடும். அதுக்கப்புறம் நம்ம தனியாக பிரித்து எடுக்க முடியாது. அதனால் இது மாதிரி இருக்கும்போது இதை வந்து லைட்டான சூடில் இருக்கும்போதே வேறு ஒரு கண்ணாடி பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 300 மில்லி அளவுக்கு நான் பார்த்திங்கன்னா தேன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்ல சுத்தமான தரமான தேன், மலை தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த தேன் தான் வந்து நான் இப்போ இது கூட சேர்க்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் தேன் சேர்க்க விருப்பம் இல்லை உங்கள்கிட்ட தேன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தேன் சேர்க்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வேறு என்ன சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம இந்த இதெல்லாம் எடுத்துருவோம்ல, கலெக்ட் பண்ணி எடுத்துருவோம்ல, அந்த திக்காக இருக்க அந்த நெல்லிக்காயெலாம் எடுத்துருவோம்ல. எடுத்ததுக்கப்புறம் அதில் உள்ள அந்த வெல்லம் இருக்குல்ல, அந்த வெள்ளத்திலே கொஞ்சமாக தண்ணி விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு பாகு மாதிரி வரும். அதாவது ஒரு அரை கம்பி பதம் வரும். அந்த பாகவே வந்து நீங்கள் இதில் ஊற்றி வச்சிடலாம். நான் வந்து தேன் ஊற்றிக்கிறனால அது திக்காக இருக்குல்ல, அதை நான் அப்படியே விட்டுட்டு இதில் உள்ள அந்த நெல்லிக்காவை மட்டும் வேறு இதில் இப்போ பாட்டிலில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தேன் வந்து இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். ஓகேங்களா? இது இப்போ வந்து சூடாக இருக்கும்போது தேன் சேர்க்கக்கூடாது. நல்லா இதை வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் தேன் சேர்த்துக்க போகிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், தேன் உங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் சேர்க்க விருப்பம் இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பாகு நல்லா கெட்டியமாக இருக்குல்ல, இதவே வந்து கொஞ்சம் போல் தண்ணி விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு இலகி கொடுத்துரும். இலகி கொடுத்ததுக்கப்புறம் நல்லா தேன் ஸ்டேஜுக்கு வந்துடும். தொட்டிங்கன்னா லைட்டாக ஒரு அரை கம்பி பதத்துக்கு இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அதையுமே வந்து தேனுக்கு பதிலாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நீங்கள் நினைப்பீங்க, இந்த வெள்ளத்தெல்லாம் நல்லா கெட்டியமாகிடுச்சு, இப்போ இதை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. இதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி இந்த வீடியோ லாஸ்ட்டில் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். தேன் நெல்லிக்காயோட ப்ராசஸ் இன்னுமே நமக்கு முடிவடையலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதை நான் உடச்சி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குல்ல, அதனால் நான் வேறு ஒரு பாட்டிலில் பாதியை மாற்றிக்கிறேன். ஒரே பாட்டிலில் பத்தாது அப்படின்றனால. ஸோ இன்னொரு பாட்டிலே மாற்றியாச்சு. இப்போ இது ரெண்டுமே நல்லாவே ஆறியாச்சு. இப்போ ஆறினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 300 மில்லிகிராம் அளவுக்கு தேன். அந்த தேனை வந்து நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன்.
இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளுக்குள்ளே நல்லா ஜூஸியாக உள்ளே இறங்கியிருக்கு. ஆனாலுமே இப்போ டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லேசான அந்த நெல்லிக்காயோட டேஸ்ட்டு தான் இருக்கும். லைட்டான ஒரு புளிப்பு சுவை, லைட்டாக அந்த கசப்பு அது மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ நம்ம தேன் சேர்த்துட்டு ஒரு 2 நாள் வரைக்கும் இதை நல்லா ஊற விட்டுறணும். ஊறினதுக்கப்புறம் தான் இதோடைய டேஸ்ட்டு முழுமையாகவே நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நெல்லிக்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு தேன் ஊற்றிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா வெள்ளத்தையே நீங்கள் வந்து பாகாக காய்ச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் இதில் இருக்கிற அந்த தேன் எல்லாமே நான் இதில் ஊற்றிக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த நெல்லிக்காய் வந்து நல்லா மூழ்கி வரணும், அந்த அளவுக்கு தேன் விட்டுக்கணும். இதில் தேன் நம்ம விட்டு 2 நாள் ஊறினதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக தெரியுதுல தேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கொஞ்சம் லைட்டாக அந்த நீரோடு இருக்கும். அந்த நெல்லிக்காயில் உள்ள நீர் எல்லாமே சேர்ந்து இது கூட இறங்கியிருக்கும். அது மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து அது வேஸ்ட்டாக போயிருமே நீங்கள் பயப்பட வேணாம். ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து இது மாதிரி தேன் நெல்லிக்காய் செய்யும்போது அதே தேன்லேயே நீங்கள் டேரெக்டாக ஊற வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 நாள் நான் விட்டுற போகிறேன். 2 நாள் கழித்து நான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன் எப்படி இருந்துச்சு நீங்கள் பாருங்கள். இந்த நெல்லிக்காய் எல்லாமே பார்த்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக அந்த வெல்லம் வச்சு என்ன ரெசிபி செஞ்சேன் அப்படின்றதையும் காமிக்கிறேன். அந்த வேஸ்ட்டாகிற மாதிரி இருந்துச்சுல வெல்லம், அதை வச்சு நான் என்ன ரெசிபி செஞ்சுருக்கேன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த இது வந்துட்டு 2 நாள் கழித்து இப்போ நம்ம பார்க்குறோம். நெல்லிக்காயெலாம் ரொம்ப நல்லா ஊறி அது பாருங்கள் அப்படியே வந்து அந்த தேன் வந்து திக்காக இருந்த தேன் எல்லாமே கொஞ்சம் நல்லா நீத்த மாதிரி ஆகிடுக்கு பாருங்கள். நல்லா ஜூஸியாக ஆகிருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. பாருங்கள், நெல்லிக்காய் எல்லாமே நல்லா ஊறி உள்ளுக்குள்ளே நல்லா ஜூஸியாக ஃபார்ம் ஆகிருக்கு. சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம கடைகளில் வந்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம். பட் நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக ஜூஸியாக செஞ்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். இது வந்து ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. 1 வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது. நீங்கள் வெளியே தாராளமாக வச்சுருக்கலாம். ஒரு சில சமயம் உங்களுக்கு பயமாக இருக்குது, கெட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், உள்ளுக்குள்ளெல்லாம் எந்த அளவுக்கு ஜூஸ் நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள். அந்த தேனோட இது எல்லாமே உள்ளே இறங்கியிருக்கு. இன்னும் இது நாள் ஆக நல்லாவே ஊறிட்டே இருக்கும். நீங்கள் அப்படியே ஊற விட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இதில் நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ விட்டமின் சி இருக்குது. அப்படின்றனால நிறைய வந்து இதை நம்ம எடுத்துக்கிறனால நிறைய பலன்கள் இருக்குது. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதோடைய பயன்கள்லாம் என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம விக்டரி ஆயுர்வேதம் சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து நெல்லிக்காவெல்லாம் தனியாக வெளியே எடுத்து வச்சுட்டு அதை வச்சுருந்தோம்ல நல்லா கட்டியாக இருந்துச்சுல, அதில் பாருங்கள், அதில் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றினேன். கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக தொட்டோன்னா பிசுபிசுப்பாக இருக்குது. அவ்வளோதான். லைட்டாக ஒரு 1/2 கம்பி பதம் மட்டும்தான் வருது. ரொம்பலாமே கம்பி பதமே பிடிக்கல. அந்த ஸ்டேஜ்லேயே வந்து வேறு ஒரு பாட்டிலில் நான் ஊற்றி ஸ்டோர் பண்ணிட்டு இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் பால்லாம் ஆற்றி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட இது வந்து சுகருக்கு பதிலாக இதை சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. நம்ம லைன் டேட் சிரப் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிதமான சூட்டில் உள்ள பாலில் தான் கலக்கணும். சூடாக இருக்க பாலில் கலக்கக்கூடாது. கொஞ்சம் போல் நான் பாட்டில் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாட்டிலில் ஊற்றி க்ளோஸ் பண்ணி நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் எதுக்கு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாலுமே நல்லா நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரி இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இப்போ வந்து இந்த பாகு இருக்குல்ல, இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 1/2 கம்பி பதம் வர வரைக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா கம்பி பதம் வர வரைக்கும் இது நல்லா பாக காய்ச்சி எடுத்துக்கலாம். காய்ச்சி எடுத்துக்கிறதுக்குள்ளே அது காயறதுக்குள்ளே நம்ம 1 மூடி அளவுக்கு தேங்காய், அதாவது ஒரு தேங்காவை முழு தேங்காய் இருக்குல்ல, அதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இது மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதை வந்து இது நல்லா பாகு ரெடியானதுக்கப்புறம் இதில் போட்டு நம்ம செஞ்சுக்க போகிறோம். இது கூட நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கையில் எடுக்கும் போது 1/2 கம்பி பதம் வந்துச்சு அப்படின்னா போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதை வந்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அவ்வளோதான். இப்போ தேங்காய் எல்லாமே இதுக்குள்ளே கொட்டிடலாம். அப்படியே ஒரு தேங்காய் பர்ஃபி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த 1 ரூபாய்க்கு தேங்காய் மிட்டாயெல்லாம் விற்கும்ல, அந்த வெல்லம் கலந்து அந்த தேங்காய் மிட்டாய் மாதிரி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்க அப்படின்னா இது மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க.
பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். தேங்காய் வந்து கொஞ்சம் நான் வந்து குறப்பாக நான் வந்து அரைச்சிருக்கேன். இன்னும் உங்களுக்கு நைஸாக அரைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தேங்காயில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா இருக்கிற அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வைக்க வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரைஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா தண்ணி எல்லாமே சுத்தமாக வற்றினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன், அந்த பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. டேரெக்டாக பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிங்க அப்படின்னா அந்த பிளேட்டில் போய் நல்லா பிடிச்சிக்கும். அதுக்காக தான் வந்து நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொட்டி ஆற வச்சுக்கிறோம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையில் தொடும்போது லைட்டாக கைப்பு இருக்கிற சூட்டுக்கு இருக்கணும். அந்த டைமில் கொஞ்சமாக எடுத்து இதை அப்படியே லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். லைட்டாக கையில் அந்த 4 விரலில் வச்சு லைட்டாக உருட்டினீங்க அப்படின்னாலே சூப்பராக லட்டு பிடிக்க வந்துடும். நம்ம இன்றைக்கி ரேஷனில் கொடுத்த வெல்லம் வச்சு ஒரு ரெசிபி செய்யலான்னு வந்துட்டு 2 ரெசிபி செஞ்சாச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் சாப்பிட்றதுனாலே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கூடவே வெல்லமும் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தான ஒரு விஷயம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்க அப்படின்னா இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது மாதிரி நான் ஒரு முழு தேங்காயில் நான் வந்து செஞ்சதில் எனக்கு ஒரு 15 லட்டு வரைக்கும் கிடச்சிச்சு. அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப நீங்கள் அப்பப்போ எடுத்து கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ்கி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, தேங்க்யூ.